தை 3ஆம் நாளான இன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய வருகைக்காக அரை மணி நேரம் தாமதமாக தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. எதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வாரிசு அமைச்சர் உதயநிதி பங்கேற்கிறார் என்பது குறித்து தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசு நிகழ்வுகளும் அவருடைய வருகைக்காக காத்திருந்து பல மணி நேரம் அலைகழிப்பு என்பது தொடர்கதையாகி வருகிறது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 7 மணிக்கு திட்டமிட்டபடி தொடங்கவிருந்தது. ஆனால் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய வருகைக்காக அரை மணி நேரம் காலதாமதமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மாடுபிடி அந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக 1200 காளைகள், 700 மாடுபிடி வீரர்கள் QR கோடு மூலமாக ஏற்கனவே அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, கோவை, கரூர், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகளும் அதே போன்று மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கிறார்கள். சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களுக்கு ஒரு கார் பரிசு வழங்கப்படுகிறது. அதே போன்று 2ஆம் இடம் பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கு தலா ஒரு பைக் வழங்கப்படுகிறது. 3வது அந்த பரிசு போட்டியினுடைய முடிவில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கூட சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்யாமல் மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசனுடைய அலட்சிய போக்கு காரணமாக ஊடகவியலாளர்கள், ஒளிப்பதிவாளர்களுடைய அரங்கம் சரிந்து விழுந்திருக்கிறது. இன்றைய தினமும் அதே போன்று ஒரு அச்சத்தோடவே அந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு பகுதிகளும், குறிப்பாக மக்கள் அமரக்கூடிய பகுதி, அதே போன்று ஒளிப்பதிவாளர்கள், ஊடகவியலாளர்கள், அதே போன்று சிறப்பு விருந்தினர்கள் அமையக்கூடிய பகுதி அனைத்துமே ஆய்வு செய்த பிறகே அனுமதிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கண்துடைப்பு நாடகம் செய்வது போல அந்த அரங்கங்கள் எல்லாம் ஒப்புக்காக இவர்கள் ஆய்வு செய்ததன் காரணமாக நேற்று அந்த அரங்கம் சரிந்து விழுந்திருக்கிறது. இன்றைக்கும் அச்சத்துடனே அங்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், ஒளிப்பதிவாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய காலதாமதத்திற்கான காரணம் ஏன் இப்படி தொடங்குகிறார்கள், ஏன் இந்த அரசு இப்படி அலைகழிக்கிறது, மனிதர்களைத்தான் அலைகழிக்கிறார்கள் என்று பார்த்தால் கூட ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகளை கூட காக்க வைக்க வேண்டுமா என்கிற ஒரு குற்றச்சாட்டும் அதே போன்ற கேள்விகள் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். தங்க காசு வாங்கிக்கங்க.